Hello people, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு நான் முன்னாடி வந்துட்டு finances எல்லாம் வந்து track பண்றதுக்கும் budget பண்றதுக்கும் ஒரு Excel planner ஒன்னு போட்டுருந்தோம். பட் நான் வந்து அந்த மாதிரி apps ஏதாவது இருக்குமா அந்த functionalityல இருக்கிற மாதிரி ஒரு apps இருக்குமா அப்படினு வந்து தெரியல. And I came up with two apps. One வந்துட்டு it was a very beginner friendly same concepts இருந்தது. செகண்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தது. சோ அந்த ஒரு ஆப் ரெண்டு ஆப்புமே பத்தி பண்ணி நான் வீடியோ போடுவேன். பட் இப்போ இந்த வீடியோல நம்ம அந்த ஒரு ஆப் which is very basic உங்களால போன்லயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களால எக்ஸல் வந்துட்டு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த எக்ஸல்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ஆப்ல இருக்க மாதிரி ஒரு சின்ன டுட்டோரியல். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதுதான் அந்த ஆப் நான் சொன்னது. ஸோ திஸ் இஸ் தி இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த ஆப்பில் வந்துட்டு 5 கேட்டகரி இருக்கும் இங்கே. ஸோ நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அந்த ஷீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் இது மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த அக்கௌண்ட்ஸுங்கிறது. இந்த அக்கௌண்ட்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் கேரியோவர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கணக்கை வந்து நம்ம என்ட்ரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பென்சஸ்லாம் வருதுன்ற போது உங்களுக்கு டேலி ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த மந்த்லேருந்து உங்களுக்கு எப்படி ஆகும்னா இது அப்படியே இது எப்படியுமே வந்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது கேரி ஓவர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, கையில் ஏதாவது கேஷ் இருந்ததுன்னா கேஷு. இது சேவிங்ஸ் வந்துட்டு பெருசாக வந்துட்டு இந்த ஆப்புக்குள்ளே பயன்படுத்த முடியலை. பட் நீங்கள் வந்து இந்த 3 மட்டும் வச்சுக்கலாம். இது வேணும்னா நீங்கள் வந்துட்டு இங்கே டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இந்த இடத்துல வந்து உங்களோட வந்துட்டு இன்கம்மை வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க. இப்போ இன்கம்மை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே பட்ஜெட். இப்போ இந்த பட்ஜெட் தான் வந்துட்டு மெயின் மேட்டர். நான் உங்களுக்கு சொன்ன அந்த பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அந்த 50-30-20 ரூல் படி பட்ஜெட்டிங் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது எக்ஸ்பென்சஸாக சேவிங்காக இல்லை நீடா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இங்கே நீங்கள் வந்து பட்ஜெட் செட் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணி எவ்வளோ பட்ஜெட் லிமிட் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கும் பட்ஜெட் செட் ஆகிடும். இதுதான் வந்து இதோட செகண்ட் ஃபீச்சர். தேர்டு ஃபீச்சர், திஸ் இஸ் த வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். இதில் தான் நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா இன்கம் கேட்டகரி அண்ட் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. இன்கம் கேட்டகரியில் உங்களுக்கு எதுலேருந்தெல்லாம் இன்கம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே போடணும். ஓகேவா? ஸோ நான் இது வந்து ரீஃபண்டுக்காக ஒன்று, சேலரிக்காக ஒன்று, மணி பேக்காக ஒன்று அப்படின்னு வச்சுருந்தேன். நீங்கள் வந்து அதை எப்படி வேணாலும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேலரி உங்களுக்கு வருது, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்கம் வருது. இல்லை இந்த மணி பேக்லாம் வந்து நம்ம யாருக்காவது காசு கொடுத்துருப்பாங்க திரும்பி அனுப்புவாங்கல்ல, அதை கூட நான் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு அது கிரெடிட் ஆகும்போது இதில் தான் கிரெடிட் ஆச்சு அப்படின்றது தெரியணுன்றதுக்காக. உங்களுக்கு இது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்பென்ஸ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்வலாக என்ன டிஃபால்ட்டாக இருக்குமோ அது மட்டும்தான் இங்கே இருக்கும். லைக் பில்ஸு, க்ளோதிங்கு, நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறீங்க, படம் பார்க்குறதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டில் வரும், ஃபுட்டு, ஹெல்த், ஹோம் இதெல்லாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு குட்டி ப்ராப்ளமோ இல்லை இன்னொரு குட்டி இம்ப்ரவைசேஷனோ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து டெய்லியும் டீ குடிக்கிறீங்க இல்லை வந்து டெய்லியும் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை நம்ம ஃபுட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து கரெக்டாக வந்துட்டு இவாலுவேட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சடனாக வந்துட்டு இப்போ நான் டீ எவ்வளோ தான் குடிக்கிறேன் நான் அப்படின்னு நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா என்னால் அந்த இது முடியலை. லைக் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துருக்கேன், அவெல்லாம் சொல்லியிருக்கான் நான் வந்துட்டு டீ மட்டும் எனக்கு 4000 ஆகுது மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த கிளிக் கேட்டகரி கொடுத்துட்டிங்கன்னா அது இன்கமாக எக்ஸ்பென்சஸான்னு கேட்கும். எக்ஸ்பென்சஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு டீ அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டு எதையா ஒன்றத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து டீக்கு ஜிபேலேருந்து பே பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு இந்த இதை வந்து கேட்டகரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியை வந்துட்டு உங்களோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் டிஃபைன்டாக நீஷ் டவுன் பண்ணி நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தட் ஒன் இஸ் திஸ், இந்த அனாலிசிஸ். நீங்கள் என்னென்ன செலவு பண்ணீங்க, இன்கம், எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும், ஓகே நான் இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் இப்படி பண்ணுறேன் அன்று சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எக்ஸ்பென்சஸ் ஓவர்வியூ, இன்கம்னா எதில் இன்கம் வருது, எது உங்களோட அதிக % ஆஃப் இன்கம் இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ரெக்கார்ட்ஸ் தான் வந்துட்டு உங்களோட ஓவரால் திங். இங்கே உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு இருக்கும், இங்கே இன்கம் எவ்வளோன்னு இருக்கும், அதோட மைனஸ் எவ்வளோ நீங்கள் இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணிட்டீங்க பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அது இன்கம்மா எக்ஸ்பென்சஸாக ட்ரான்ஸ்ஃபர்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்னால் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தங்க அனுப்புனீங்க அந்த மாதிரி கூட இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு 2 பேங்க் அக்கௌண்ட்டில் இதில் போட முடியல இந்த ஃப்ரீ வெர்ஷனில். ஸோ பேசிக் வெர்ஷன்ஸ் மட்டும் தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இன்கமில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அது என்ன அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து நான் சொன்னேன் பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அது என்னவோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் மோஸ்ட்லி போகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது இன்கம் வந்துச்சு, அது ஒரு சேலரி அந்த மாதிரி போட்டு நீங்கள் இன்கம் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறீங்கன்னா அது என்ன அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எக்ஸ்பென்சஸ் என்ன நம்ம டீன்னு ஒன்று போட்டோமே ஏதோ இங்கே இருக்குது டீன்னு போட்டுட்டு அது எவ்வளோ அப்படிங்கிறத போட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரி இங்கே வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே கணக்கும் மாறும். ஸோ நான் இது கரெக்டாக தான் நான் பண்ணுறேன் எப்படின்றத செக் பண்ணுவேன்னா என்னோடய டோட்டலும் என்னோடய பேங்க் பேலன்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக ட்ராக் பண்ணுறேன்றது அர்த்தம். ஸோ இது வந்து ப்ரிடாமினென்ட்லி நீங்கள் வந்து ஜிபே அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களோட ஃபினான்சஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு காசு போதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குமான ஒரு குட்டி செக் தான் இது. நான் பார்த்த ஆப்லேயே திஸ் ஆப் வாஸ் க்ளோஸ் டு வாட் ஐ யூஸ் டு ட்ராக் இன் தி எக்ஸல் ஷீட் தட் ஐ ஷேர்டு பிஃபோர். ஸோ இட்ஸ் சிம்பிள் தான். மை மணி இந்த ஆப் பேர். இதோட லோகோ வந்துட்டு ஒரு வாலெட் மாதிரி ஒரு லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ தான் இருக்கும். நீங்கள் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ்ட் ஆப்பும் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த ஆப்பை பற்றியும் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வீடியோ போடுறேன். ஓகே பாய்.